ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் ஜெய்ஸ் விக்டரியா. நானும் என்னோட ஹஸ்பண்டும் இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே. இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியே போகிறோம். எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகிறோம், திருத்தணி போகிறோம். சடனாக போட்ட பிளான் இது. டைம் வேற ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லேட்டானா கூட என் மேலே பழிய போட்டுருவாப்ல. என்ன என்னால் தானா? சரி, ஓகே. நாங்கள் வந்துட்டு திருத்தணி போகிறோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? நான் அப்படியே உங்களுக்கு இதுக்கப்புறம் வரது எல்லாத்தையும் வாய்ஸ் ஓவரில் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பி போவோம். ரொமான்டிக்கா பாக்குறியா என்ன? ஸோ வீட்டிலேருந்து நானும் அவங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு சடன் பிளான் தான். அன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோமா. அப்புறம் திடீர்னு ஒரு ரீல் பார்க்கும்போது அந்த ரீலில் வந்து போட்டுருந்துச்சு, திருத்தணிக்கு போகிறதுக்கு 250 ருபீஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் ஒன்று பார்த்தோம். அதை பார்த்ததும் சரி, எதுக்கு நம்ம போகக்கூடாது, நம்மளும் போயிட்டு வந்துடலாமே, 2 ஹார்ஸ் தானே ஆகும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெயின் வந்து எப்போ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. அடுத்தது வந்து 3:15க்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த பிளான் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock போல் பிளான் போட்டோம். சரி, நம்ம வந்துட்டு 2:30 ட்ரெயின் பிடிச்சிடலாம், சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு கேப் புக் பண்ணுறோம், கேபே கிடைக்கல. ஸோ அதனால் சரி அடுத்த ட்ரெயின் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி போல் நாங்கள் வந்துட்டு ஆட்டோ ஏறினோம். ஸோ ஆட்டோ ஏறி நாங்கள் வந்துட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சு. சென்ட்ரலில் வந்து அங்கே டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு 50 ருபீஸ், ஸோ 2 பேருக்கு வந்துட்டு 100 ருபீஸ் ஆச்சு. ஸோ டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே. ஸோ ட்ரெயின் வந்துட்டு இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இதில் தான் வந்து நம்ம ஏற போகிறோம். ட்ரெயின் வந்து 3:15க்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது நாங்கள் போயிட்டு வந்து 2 வாரம் ஆகிடுச்சு, ஓகேவா? நான் vlog இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் அப்படியே இந்த கடையில் வந்துட்டு வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு ட்ரெயின்குள்ளே வந்துட்டு ஏறி உக்காந்தாச்சு. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ட்ரெயின் ஏறி உக்காந்துருக்கோம். இன்னும் 20 மினிட்ஸ் ஆகும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. மணி வந்து இப்போ 2:50 ஆகுது, 2:50. ட்ரெயின் வந்து 3:15க்கு எடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு 3:15க்கு ட்ரெயின் எடுத்தால் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்ப்பா? எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? 3:45க்கு நாங்கள் அங்கே மெண்டல் 6 மணிக்கு அங்கே போயிடுவோம். இந்த ட்ரெயினில் வேற சமோசாலாம் விற்கிறாங்க, குட்டி சமோசா. எனக்கு வேற குட்டி சமோசா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் வாங்கலை. நான் வேற வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்கு அந்த முயற்சியில இருக்கேன்னா சொல்லு, அதுக்காக வாங்கணும்னு சொல்லு. நான் நம்ம வாங்க கூடாது. மூஞ்சி பாருடா, ஜூமிங்ல இவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ ட்ரெயினில் ஏறி உட்காந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரே இந்த குட்டி சமோசா விற்கிறவங்களாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கா ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக வந்து இருந்துட்டு எதுவுமே வாங்கிக்கல, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ட்ரெயின் போயிட்டு அங்கே திருத்தணி ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு தூங்கிட்டு அப்படியே தான் வந்துட்டு டைம் ஓட்டினோம். அவ்வளோ நேரம் கொஞ்சம் உட்காந்துட்டே போகிறது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. பட் ஏதோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு நம்ம. ஸோ திருத்தணி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து அந்த ரீல் ஒன்று பார்த்தோன்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதில் வந்து ஆட்டோக்கு வந்து 100 ருபீஸ் கேட்பாங்க, அப்படி மேலே வந்து போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து 200 கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு மைண்டில் வச்சுட்டே தான் வந்துட்டு வெளியே போய் ஆட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ வெளியே வந்துட்டு ஆட்டோஸ் நிறையா இருந்துச்சு. அங்கே வந்துட்டு அவங்க கீழே போகணுமா மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கீழேயே வந்துட்டு போய்க்கலாம், மேலே வந்துட்டு நம்ம வாக்கிங்லேயே போகலாம், ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு கீழே தான் வந்துட்டு இறங்கணும். ஸோ கீழே வந்துட்டு அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்துட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி மேலே அவங்க ஆட்டோவில் ட்ராப் பண்ணுறதை விட இப்படி நடந்து போகிறது வந்துட்டு இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. பிகாஸ் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு புதுசாக இருந்துச்சு. அங்கே இருந்த அந்த வீடுங்கள்லாம் வந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோயிலுக்கு கிட்டக்க வர வர பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கடைங்கள்லாம் இருந்துச்சு. கடையில் வந்துட்டு நம்ம அந்த அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே வந்துட்டு போகலாம். அந்த கடையிலேயே நாங்கள் வந்துட்டு அங்கே அந்த அர்ச்சனை திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு ஸ்லிப்பர்ஸும் வந்துட்டு அந்த கடையிலேயே வந்துட்டு நாங்கள் விட்டுட்டோம். மேலே படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு அந்த கடைங்கள்லாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கட்டு வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஏற ஏற ரொம்ப வந்துட்டு டயர்டாயிடுச்சு. ஆனால் ஏறிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு ஏறிட்டோம் ஒரு வழியாக. நிறைய படிக்கட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அண்ட் அவங்களுக்கும் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். ஏறிட்டோண்டா, அதோ வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இன்னும் வந்துட்டு
வந்துட்டு படிக்கட்டு நெறைய இருந்துச்சு. ஸோ அந்த மாரி தான் போச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்துட்டு ஏறுனேன். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. பயங்கரமா வந்துட்டு வேர்த்துருச்சு. அந்த இடமே பார்க்க வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாரி காடு மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மலைக்கு மேல ஐ மீன் அது மலை தான். மலையில அந்த படி கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற நம்ம பின்னாடி டர்ன் பண்ணி பார்க்கும்போது, அந்த வியூ வந்து செம்ம அழகா இருந்துச்சு. ஸோ அத அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறி மெதுவா போயிட்டுருந்தோம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த படிக்கட்டு வந்துட்டு கூட்டமா இல்ல. எல்லாருமே வந்து ஆட்டோல வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன் மேல. ஆ இந்த படிக்கட்டு ஏறுறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் இருந்தாங்க. ஐ மீன் கம்மினா நாங்க, அப்புறம் இன்னொரு ஒரு ஃபேமிலி பின்னாடி ஏறிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். வேற யாருமே படிக்கட்டு வழியா வரல. ஸோ படிக்கட்டு காலியா இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியா மேல ஏறி வந்ததும், கோயில் வந்துட்டு இப்படிதான் இருந்துச்சு. ஆனா கோயிலுக்கு உள்ள வந்துட்டு ஃபோன் வந்து அலவுட் இல்ல. வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளிய வரதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, நல்லா இருட்டிடுச்சு. நாங்க வந்துட்டு அங்க பிரசாதம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு வந்து வாங்கிக்கிட்டோம். புளியோதரை, அதுக்கப்புறம் முறுக்கு, லட்டு, அதிரசம் வாங்கிக்கிட்டோம். இந்த புளியோதரை செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அதிரசமும் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு டயட் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சுத்தமா வந்து சுகர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். பட் அங்க வந்து பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி? அதனால வந்துட்டு நான் வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த அதிரசம் தான்ப்பா செமையா பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்க வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஏஞ்சாச்சு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தேர் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்க்கவே அழகா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரா வந்துட்டு நாங்க அங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, திரும்பவும் ரிட்டர்ன் கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ வியூ வந்து இப்படிதான் இருந்துச்சு மேல இருந்து பார்க்கறதுக்கு. ஸோ அங்க இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அழகா இருந்துச்சு. அந்த கோபுரம் வந்து பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் நெனச்சேன், படிக்கட்டு மேல ஏறுறது தான் வந்து கஷ்டம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டு கீழ இறங்குறது வந்து அத விட கஷ்டமா இருந்துச்சு. கால்லாம் வந்துட்டு செம்மையா வலிச்சிடுச்சு. அவ்வளதான் எப்படியோ ஒரு வழியா நாங்க வந்துட்டு கீழ இறங்கி, அந்த கடைக்கிட்ட வந்துட்டு நாங்க எங்களோட ஸ்லிப்பர்ஸ் விட்டுருந்தோம்ல, அதையும் வந்து எடுத்துட்டு நாங்க வந்து ரிட்டர்ன் வந்து ட்ரெயின புடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. செம்ம கால் வலியில வந்துட்டு நாங்க போனோம் ரிட்டர்னு. அவ்வளோதான். எங்க டே வந்துட்டு அன்னைக்கு சூப்பரா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 டேஸ் கழிச்சு நான் எடுத்தது. டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரைடல் ஒர்க் போயிருந்தேன். அதையும் வந்துட்டு இது கூட இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து நாங்க செங்கல்பட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம். செங்கல்பட்டு வந்து இவங்க கூட நான் போயிருந்தேன். இவங்க பேர் வந்து வருணா. இவங்களும் வந்து ஸ்ரீ அக்கா ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்க தான் அன்னைக்கு என் கூட அசிஸ்ட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வீட்லேருந்து செங்கல்பட்டு வந்துட்டு ஒரு 1 1/2 ஹார்ஸ். ஸோ அங்க போயிட்டு ரீச் ஆயாச்சு. ஆ அங்க வந்துட்டு கேப்ல தான் நாங்க வந்துட்டு போயிருந்தோம். போயிட்டு நாங்க ரூம்க்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பிரைடுக்கு வந்து கால் பண்ணி நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்து ரூமுக்கு போயாச்சு. அங்க போனதும் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஸோ ஆக்சுவலா இப்போ நம்ம ஒர்க் பண்ண போற பிரைட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அவங்க கூட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வெட்டிங்க்காக அவங்க திரும்பவும் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இத விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஒரு கிளையண்ட் அவங்களோட ஒர்க் புடிச்சு திரும்பவும் அவங்கள வந்துட்டு புக் பண்றது வந்துட்டு ஐ திங்க் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் இது வந்துட்டு ரிலேட் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இது. ஸோ இவங்க வந்துட்டு சௌமியா என்னோட கியூட்டான ஒரு பிரைட் அண்ட் ஆல்சோ செம்ம கம்ஃபர்டபிள் எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. யூசுவலா நான் வந்துட்டு கிளையண்ட் பிளேஸ்ல வந்து ஜாஸ்தியா பேச மாட்டேன். பட் அன்னைக்கு வந்துட்டு அவங்க கூட அவங்களோட சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் 3 பேரும் செம்ம கம்ஃபர்டபிளா எங்கள ஃபீல் பண்ண வச்சாங்களா, நல்லா 3 பேரும் கதை பேசிட்டே வந்துட்டு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. ஸோ ஜாலியா வந்துட்டு கதை பேசிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எனக்கு வந்துட்டு இவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். செம்ம பிரிட்டியா இருப்பாங்க இவங்க. ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஸ்கின், அவங்களோட ஐஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குமா, அதனால ரசிச்சு ருசிச்சு அவங்களுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு ரிசப்ஷன் மேக் ஓவர். ஸோ அததான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களோட கவுன் வந்து நம்ம வேர் பண்ணியாச்சு. பிகாஸ் கவுன் வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பேஸ் மேக்கப் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். செம்ம பிரிட்டியா டால் மாதிரி இருந்தாங்க. ஏஐ டால் மாரி இருந்தாங்க. அவ்ளோ புடிச்சிருந்துச்சு எனக்கு. அவ்ளோ அழகா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் வந்து அவங்களுக்கு கர்ல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருந்தாங்க. லவ்லியா இருந்துச்சு அவங்கள பார்க்கறதுக்கே. அவ்ளோ அழகா இருந்தாங்க. ஸோ அவங்களோட மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோட்டோ ஷூட்காக வந்துட்டு போயிட்டாங்க. செம்ம கார்ஜியஸா பிரிட்டியா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட மேக்கப். ஸோ
ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பிக் டே இருக்குது, உங்களோட வெட்டிங் ஒரு ரிசப்ஷன் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்னை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ என்னோட ஒர்க் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ என்னோட ஒர்க் எல்லாமே அதில் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அன்னைக்கு அவங்களோட ரிசப்ஷன் முடிச்சுட்டு நான் வேறு எதுவும் vlog எடுக்கல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகூர்த்தம்க்கு வந்துட்டு எங்களுக்கு வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் எடுக்க சுத்தமாக டைமே இருக்காது ஆஸ் யூஷுவல். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களோட முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் சாரீ லுக் வந்துட்டு இதுதான். செம அழகா இருந்தாங்க. லைட் வெயிட்டான பேஸ் கொடுத்து போல்டான லிப்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ வந்துட்டு அவங்களுக்கு கடகடன்னு மாட்டி முடிச்சுட்டு அடுத்து அவங்க செகண்ட் சாரீக்கும் வந்துட்டாங்க. செகண்ட் சாரீ அவங்களோட ரிலேட்டிவ்ஸே வந்துட்டு வேர் பண்ணி விட்டுட்டாங்க. பிகாஸ் அது வந்து வேற மாதிரி ஏதோ ட்ரேப் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான். முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட பிக் டேக்கும் என்னை காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் அவ்வளோதான். இதோட இந்த vlog-ஐயும் நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.